வணக்கம். சென்னை பில்டர். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஈஸிங்க. ரெனோவேஷன் ஒர்க்கு கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் சீலிங்கில் சப்போர்ட் கொடுக்கணும். வால் எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாது தெரிஞ்சிருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி கிடையாது. நார்மலாக எல்லாம் ஒரே டைமில் எழுப்பிடலாம். எல்லா வாலையும் ஒரே டைமில் எழுப்பிடலாம். பீமு காலம்லாம் எழுப்பிடலாம். அதுதான் கொஞ்சம் ஈஸியான ஒர்க்கும் கூட. ரெனோவேஷன் ஒர்க்கு ஏன் கஷ்டம்னாக்கா, ஒரு சின்ன வால் நடுவில் வந்து மதர் வாலாக இருந்தால் சென்டர் வால் எதனா எடுத்தோம்னா பில்டிங்க்கு கொஞ்சம் டேமேஜ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ காலம், பீமு, வால் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் இந்த வாலை வந்து இது பண்ணணும். அதுக்காக நம்ம சப்போர்ட்டு கொடுக்கலாம். சப்போர்ட்டு கொடுத்து இது பண்ணோம். இன்றைக்கி மாதாவரத்தில் போய் ஒரு சைட்டை ஒன்று பார்க்குறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, ப்ராஜெக்ட் வேல்யூ ரெனோவேஷன் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட நியர்லி 10 lakhs கொடுத்துருந்தோம். இடம் வீடு வந்து பார்த்தோம்னா 1400 ஸ்கொயர் ஃபீட். அது 1400 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை நாங்கள் ரெனோவேட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட சீலிங்கில் உதிர்ற தன்மை கொண்ட இடம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு எல்லாம் சப்போர்ட்லாம் கொடுத்து செட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற பால்கனி மட்டும் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு 15,000 வருங்க, அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து பலகையிலேருந்து A to Z எடுத்து போட்டு அங்கேருந்து கிளம்பணும். எங்கே போரூர்லேருந்து மாதாவரத்துக்கு போகணும். எது லாரியில் போட்டு போகணும். அவங்க யோசிக்கிறாங்களா 15,000 ரூபாய்க்கு வருவாங்களா வரமாட்டான்னு யோசிக்க மாட்டேன்றாங்க. 15,000 நான் கொடுத்துட்றேன்றாங்க. கேட்டால் நாங்கள் அப்படி பண்ணுறது கிடையாது. எந்த கான்ட்ராக்டும் அப்படி பண்ண மாட்டாங்க. இவர் 10 லட்ச ரூபா இருக்குனாக்கா அதில் 1 லட்ச ரூபா லாபம் பார்ப்பாங்க, இல்லை 80,000 லாபம் பார்ப்பாங்க. எந்த கான்ட்ராக்டுக்காரும் அதை செய்வாங்க. இந்த 15,000 ரூபாயில் அந்த 80,000 பார்க்கவும் முடியாது. இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டு ஒரு வேனில் 408 போட்டால் கூட அவங்களே 4,000 ரூபா கேட்குறாங்க. இதான் உண்மை. எல்லாத்தையும் ஏற்றிட்டு அதை ஏற்றுறவங்களுக்கும் கூலி தரணும், அங்கே இறக்குறவங்களுக்கும் அதே தான். இறக்கி நம்ம அதை வேலை செய்யணும். சில ஜென்ரலாக வந்து எல்லா கிளைண்ட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெனோவேஷன் ஒர்க்கு ஈஸி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கஷ்டம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை விட இது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் சின்ன டேமேஜ் ஆச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் வேலை தரல உங்களுக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த டேமேஜை நம்ம தான் கரெக்ஷன் பண்ணணும். அதையும் நோட் பண்ணுங்கள். அந்த டேமேஜே வந்தால் கூட அந்த கரெக்ஷன் நம்ம தான் போகணும். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பே கிடையாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் குறைவு தான். ஒரு 90% ஒரு வேலை நல்லா பிளான் போட்டதுலேருந்து அந்த பிளான் கண்டினியூ பண்ணோம்னா, கரெக்டாக கண்டினியூ பண்ணால் அந்த டேமேஜஸ் வர வாய்ப்பே கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப குறைவு தான். ஆனால் ரெனோவேஷனில் டேமேஜஸ் வந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்டரை தான் அதை சரிப்படுத்தி கொடுக்கணும். இதான் முறை. அப்போ தான் வந்து நீடித்து இந்த மார்க்கெட்டில் நிற்க முடியும். என்னுடைய கருத்து இதுதான். இது நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.